கையில்லாம சித்திரம் வரைய முடியுமான்னு கலங்கி போனதெல்லாம் அந்த காலம். இப்போ இப்படிப்பட்ட குறைபாடுகள் எல்லாம் சாதனைக்கு ஒரு தடையே இல்ல. அப்படி சொல்ற நிலையை நோக்கிதான் போயிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த கண்டுபிடிப்பும் முக்கியமான ஒண்ணுதான். ஐ எம் லக்ஷ்மி தேவி. நான் செகண்ட் இயர் எம்இ பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருக்கேன். நான் கண்டுபிடிச்சிக்கிற இன்வென்ஷன் பேரு ஹேண்ட்ஸ் ஃப்ரீ மவுஸ். கைகள் இல்லாம எப்படி காலில் மவுஸ் யூஸ் பண்ணலாங்கிறது. இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, என்னோட ஃப்ரெண்ட் பிரனிஷ், அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவங்க ட்ரைனிங் சென்டரில் 2 கை இல்லாத ஒரு பையன் கம்ப்யூட்டர் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கான். ஆனால் எப்படி கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்குறதுன்னு தெரில அப்படின்னாரு. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சப்போ தான் இந்த ஐடியா வந்துச்சு. நான் இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தேன். கைகள் இல்லாமல் வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் டெக்னாலஜிஸ்ன்னு யோசிச்சப்போ ஒரு சில டெக்னாலஜிஸ் கிடச்சிது. ஒன்று வந்து ஐ ட்ராக்கிங், கண்களோட மூவ்மெண்ட் வச்சு கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணுறது. ஆனால் இதோட ட்ராபேக் என்னென்னா, சீக்கிரமாக கண்கள் சோர்வடைஞ்சிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட கமர்ஷியல் ப்ராடக்டோட வேல்யூ $8,700. ஸோ ரொம்ப காஸ்ட்லி. ரெண்டாவது ஹெட் ட்ராக்கிங் சொல்லப்படுற தலை அசைவு மூலமாக கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறது. இதுவும் ஒரு வெப்கேம் மூலமாக நம்ம தலை அசைவுகளை வச்சு கம்ப்யூட்டரை இயக்கலாம். அதே மாதிரி சீக்கிரமாக தலைவலி ஏற்படும். மூணாவது வந்து விண்டோஸில் இருக்கிற ஸ்பீச் ரெக்கக்னிஷன், நம்ம வாய்ஸ் மூலமாக கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறது. இப்படி நம்ம கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணணும்னா முதல்ல நம்ம வாய்ஸை ட்ரெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அப்படி கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணும்போது நடுவில் யார் கூடயும் நம்ம பேச முடியாது. ஸோ இது வந்து ஒன் வே கம்ப்யூட்டர் யூஸ் மாதிரி தான் இருக்கும். மூணாவது வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இதுக்கு தேவை. இங்கிலீஷில் தான் கமாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த டெக்னாலஜி வேண்டான்னு முடிவு பண்ணி கைகள் இல்லாதவங்களுக்கு கால்கள் மூலமாக கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற ஒரு மெத்தட் தான் பெஸ்ட் மெத்தட்னு கண்டுபிடிச்சோம். இதை பற்றி மறுபடியும் நாங்கள் இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணப்போ ஒரு 2 கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது எப்படின்னா, அவங்க வந்து டோட்டல் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரே புதுசாக தயாரிச்சிருக்காங்க. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் $12,000. ஸோ பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்கிற மாற்றுத்திறனாளிகள்னால இது வாங்கி உபயோகப்படுத்த முடியாது. ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு தேவை அஃபோர்டபுள், அதே சமயம் சுலபமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பம், அதுவும் கால்களால் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். அதனால நான் என்ன பண்ணேன்னா, யூஎஸ்பி மவுஸ் இருக்குது. ஸோ அந்த யூஎஸ்பி மவுஸோட டிசைனை வந்து ஏன் நம்ம காலில் யூஸ் பண்ண மாதிரி மாற்றக்கூடாது, மவுஸோட பேசிக் ஆர்கிடெக்சர் அப்படியே வச்சுட்டு அவுட்டர் டிசைனை நான் மாற்றலாம். யூஎஸ்பி மவுஸில் வந்து 2 மேஜர் ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஒன்று வந்து ட்ராகிங், அதை அப்படி ட்ராக் பண்ணுற மூலமாக மவுஸ் பாயிண்டர் மூவ் ஆகும். ரெண்டாவது வந்து கிளிக்கிங். ஸோ இந்த 2 ஆப்ரேஷன்ஸையும் வந்து 2 கால்களுக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணோம். இந்த ஸ்லிப்பர் வந்து ட்ராகிங்காக, இந்த பட்டன்ஸ் வந்து கிளிக்கிங்காக. ஸோ ட்ராகிங்காக ஒரு யூஎஸ்பி மவுஸில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் வந்து ஸ்லிப்பரில் எம்பெட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்லிப்பரோட பாட்டம் வந்து நல்லா ஸ்மூத்தான சர்ஃபேஸாக இருக்குது. அப்போ தான் வந்து கர்சர் வந்து ஸ்க்ரீனில் நல்லா ஸ்மூத்தாக மூவ் ஆகும். எல்இடி லைட்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஹோல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லிப்பர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ஸ் வச்சு அந்த காம்பனன்ட்ஸ் மேலே ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். அப்போ கால் வச்சு யூஸ் பண்ணும்போது உள்ளே எந்த டேமேஜும் வராது. ப்ளஸ் ஸ்லிப்பரோட சைஸ் வந்து யூஸரோட சைஸுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸாக தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளிக்கிங் ஆப்ரேஷன். ஸோ இப்போ நம்ம நார்மல் மவுஸில் இருக்கிற 3 பட்டன்ஸ், லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக் அண்ட் ஸ்க்ரோல் பார். ஸோ இந்த 3 பட்டன்ஸோட கண்ட்ரோல்ஸும் வந்து இப்போ நான் ஒரு புஷ் பட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எண்டில் இருக்கிற க்ரீன் பட்டன் வந்து லெஃப்ட் கிளிக், சென்டரில் இருக்கிற ரெட் வந்து ரைட் கிளிக். ஸ்க்ரோல் எப்படி பண்ணணும்னா, நம்ம நார்மல் மவுஸில் இந்த ஸ்க்ரோல் வீலை வந்து நம்ம இப்படி பண்ணுவோம். பட் இந்த ஹேண்ட்ஸ் ஃப்ரீ மவுஸில் வந்து ஸ்க்ரோல் பட்டன்கிற சொல்லப்படுற இந்த ரைட் ஹேண்டில் இருக்கிற க்ரீன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்லிப்பரை மூவ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஸ்க்ரோல் ஆப்ரேஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ மவுஸில் இருக்கிற அதே கிளிக்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து புஷ் பட்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால காலோட டோ ப்ரெஸ் பண்ணி we can able to click any option in the screen. நான் இந்த ஸ்லிப்பரை மூவ் பண்ணும்போது ஸ்க்ரீனில் இருக்கிற கர்சர் மூவ் ஆகுது. ஸோ இப்போ ட்ராகிங் ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட்டு நான் வந்து லெஃப்ட் கிளிக். இந்த 3 பட்டனில் இந்த எண்டில் இருக்கிற க்ரீன் பட்டன் லெஃப்ட் கிளிக். ஸோ நான் கர்சரை வந்து இங்கே ஸ்டார்ட் பட்டனில் வச்சு லெஃப்ட் கிளிக் ப்ரெஸ் பண்ணுறேன். லெஃப்ட் கிளிக் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு ரைட் கிளிக். இந்த மிடில் இருக்கிற ரெட் பட்டன் ரைட் கிளிக். ஸோ ரைட் கிளிக் ஆப்ரேஷன். இந்த எண்டில் இருக்கிற க்ரீன் பட்டன் வந்து ஸ்க்ரோல் பார். இப்போ ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டு கீழே இருக்கிற பேஜஸ்லாம் நம்ம ஸ்க்ரோல் பார் யூஸ் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நாம் வந்து மவுஸை யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு கையில் கிளிக் பண்ணுறேன், அதே சமயம் நான் வந்து ஸ்லிப்பரை மூவ் பண்ணுறதுனால டாக்குமெண்ட்ஸை வந்து என்னால் ட்ராக் பண்ணி என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்க முடியுது.
ஸ்க்ரோல் ஆப்ரேஷன் வேலை செய்யுது. இந்த ப்ராடக்டோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் வந்து கீபோர்டை எப்படி கால்களில் வந்து சுலபமாக பயன்படுத்த முடியும், அதே சமயம் ஒரு சீப்பான டெக்னாலஜியாகவும் கொடுக்கணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற புஷ் பட்டன்ஸையே வந்து மாற்றி ஒரு சாஃப்ட் டச் பட்டன்ஸாக இன்னும் அவன் காலில் ப்ரெஸ் பண்ணும்போது ஈஸியாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரியும் மாற்றி அமைக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். வெங்கடேஷோட தேவைகள் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரோட முடிஞ்சு போகிறது கிடையாது. அவனுக்கு உனி ஃபியூச்சரில் வந்து கால்களில் எப்படி மொபைல் யூஸ் பண்ணலாம், கால்கள் மூலமாக எப்படி ஏன் வண்டியை கூட ஆப்ரேட் பண்ணலாங்கிற தேவைகள்லாம் இருக்குது. இன்னும் டெக்னாலஜிஸ் மூலமாக டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளோட லைஃப்பை நம்மளால் மாற்றி அமைக்க முடியும். அந்த மாதிரி டெக்னாலஜிஸை வந்து கண்டுபிடிக்கிறது, அதை ஊக்குவிக்கிறது, அதை நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பேன். தனி மனிதர்களுக்கும் சமூகத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில உதவிகரமா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில சிலர் எடுத்த முயற்சிகளை இந்த வாரம் நம்ம பார்த்தோம். அடுத்த வாரமும் இப்படிப்பட்ட முயற்சிகளை நாம பார்க்கலாம்.